மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அதற்கான அந்த பிரம்மாண்ட திடல் ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னா முழுமையாக முடிவடைந்து விட்டது. அந்த திடல் முழுவதும் இப்ப ஆட்கள் மட்டும்தான் நிறைய வேண்டும். குறிப்பாக வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பல பேர் இன்றே வந்துட்டு அந்த மாநாட்டை திடலை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா குடும்பமாய் சீமானவர்கள் சொன்னது போல உங்க பரம்பரையே இந்த மாநாட்டுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளோடு கை குழந்தைகளோடு மாநாட்டு திடலுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அவங்க குடும்பமாய் படகெடுத்து மாநாட்டை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட் அப்படின்னு அனைத்து டிக்கெட்டுகளும் பாத்தீங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்றைய சிந்தைக்கு விருந்து நேற்றையதன் தொடராக பாகம் 2. இன்றைய சிந்தைக்கு விருந்தில் நாம் எதை பற்றி கதைக்கப் போகிறோம் என்றால், மீண்டும் மாற்றத்தை வெறும் மக்களின் மகாநாடு திருச்சியில் சீமான் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு சில மத்தியலங்களில் அந்த மகாநாடு தொடங்க இருக்கிறது. எனவே அது பற்றி ஒரு குறுகிய பதிவை இங்கு உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். முக்கியமாக ஒரு சில நேர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள், நீங்கள் சீமானின் அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, எதற்காக என்று கேட்டிருந்தார்கள். இப்படி கேட்பவர்களுக்கு நாம் என்ன பதில் கூறுவது என்பது விளங்கவில்லை. இருந்தாலும் கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. காரணம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், நமது காலத்தில் நாம் ஒரு சில பெரும் தலைவர்களை சந்தித்திருக்கிறோம். எங்கள் காலத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக தந்தை செல்வா, ஈழத்தில் நம்ம தாயகத்தில் எடுத்தால் தந்தை செல்வா ஒரு தேசிய தலைவர். இப்படி இருந்தவர்கள் வெறும் பலர் இருந்தாலும் மக்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர்களாக தந்தை செல்வா மற்றது தேசிய தலைவர் போன்றவர்களை நமது தாயகத்தில் குறிப்பிடலாம். இதுபோல் தமிழகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பெரும்பாலான மக்களால் ஈர்க்கப்பட்ட பெரும் தலைவர்கள், இப்போ காமராஜர்கள் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு முன்னோர்கள். நாங்கள் பிறக்க முதல் வந்தவர்கள். ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் மக்களால் ஈர்க்கப்பட்ட பெரும் தலைவர்களாக எடுப்பதாக இருந்தால், ஆரம்பத்தில் கருணாநிதியும் ஈர்க்கப்பட்டவர் தான். இருந்தாலும் அவர் கடைசி காலத்தில் தமிழனுக்கு ஒரு துரோகமான செயலை செய்ததனால் அவர் பெரும்பாலும் தமிழ் மக்களின் மனங்களிலிருந்து வெறுக்கப்பட்டவராக இருந்தாலும், அவருக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்தார். அவர் இன்றும் பலராலும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அண்ணாதுரை எங்களுடைய சிறுபிராயத்தில் வந்தவர், அவரும் வரவேற்கப்பட்டவர். அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தார். ஜெயலலிதாவும் ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவியாக வந்தாலும் அவருடைய சில செயல்பாடுகளும் மக்களால் வெறுக்கப்பட்டது. இப்படி பலரை நாங்கள் குறிப்பிட்டாலும் இன்றைய நிகழ்காலத்தில் தற்போது உலகத் தமிழர்கள் அனைவராலும் பெரும்பாலும், ஒரு சிலர் அவரை வெறுப்பவர்கள் இருந்தாலும் அனைவராலும் இன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கப்படுபவர் செந்தமிழன் சீமான் தான். செந்தமிழன் சீமான் அவருக்கு நான் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 56-57 வயது தான் இருக்கும். இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் எல்லாம் 60 வயதுக்கு பிறகு தான் ஆட்சியை பிடித்து 60 வயதுக்கு பிறகு தான் நினைக்கிறேன் 70 வயது மட்டும் வாழ்ந்தார். தந்தை செல்வா அவர்கள் முதுமை மட்டும் வாழ்ந்தார். இப்படி எம்ஜிஆர் கூட 70 வயது மட்டும்தான் வாழ்ந்தார். மற்றது அண்ணாதுரை பதவியேற்று ஒரு சில 1.5 வருடத்துக்குள்ள காலமானார். ஆனால் கூடிய காலம் ஆட்சி செய்தவர் கருணாநிதி. ஆனால் அவர் இருந்த காலத்தில் எவ்வளவோ தமிழ் மக்களுக்கு செய்திருந்தால் இன்றைக்கு அவருடைய பேரும் புகழும் மிகவும் பெரிதாக இருந்திருக்கும். ஆனால் அவர் செய்த சில விடயங்களால் அவருடைய பேர் தமிழ் மக்களின் தலைவர் என்ற நிலைமையிலிருந்து அவரை குறைத்து விட்டது. இப்போது எங்களுடைய உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தலைவனாக எங்களுடைய தேசிய தலைவரைத்தான் சீமான் முன்னெடுக்கிறார். அந்த வகையில் சீமானின் புகழும் இன்று உலகப் பரப்பில் ஈழத்தமிழர்களால் மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் அனைவரும், தமிழக தலைவர்கள் அனைவராலும் இன்று அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மகாநாடு அந்த திடலில் எத்தனையோ மைல் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் அந்த திடலை எடுத்து 2.5 லட்சம் 3 லட்சம் மக்கள் வரக்கூடிய விதமாக அந்த மகாநாடை இப்போது
நடத்தக்கூடிய ஒழுங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மத்தியாலங்களில் இந்த மாநாடு தொடங்கும். இதை நீங்கள் பார்க்கும்போது பூரிப்பீர்கள், பிரமாண்டமாக இருக்கும். எனவே ஒரு தமிழனுக்காக போராடுகிறார் என்றால் அந்த தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சீமாவுடைய கருத்துக்களை முன்னெடுக்கிறோம். எங்களுடைய தாயகத்தில் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இப்போது யார் இருக்கிறார்கள் என்று எவரும் இல்லை. தேசிய தலைவருக்கு பிறகு எவருமே இல்லை. எனவே பல கூறுகளாக பிரிந்து போராடுகிறார்கள். எனவே குறிப்பிடக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சிகரமான அரசியலை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் நாட்டில் இன்று தோன்றவில்லை என்னும். ஆனால் இப்போது உலக மக்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் ஒரு தமிழனாக சீமான் தான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் ஈழத்தமிழர்களுக்கும் மிகவும் ஆதரவாக எங்களுடைய தேசிய தலைவராக கொண்டு தனது கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் நிச்சயமாக தமிழ் தேசியத்தை தான் ஆதரித்து வருகிறார், என்றும் ஆதரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதில் சந்தேகமே தேவையில்லை. எனவே அவருடைய காலத்திலாவது தமிழகம் விடிவடைய வேணும். அவருடைய காலத்தில் விடிவடைந்தால் நமது தாயகத்திலும் உள்ள எங்கள் மக்களுக்கும் ஒரு விடிவு வரக்கூடிய ஒரு உந்து சக்தி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் நாம் பெரியொரு உலகப் பரப்பில் எங்களுடைய விடுதலைக்காக ஒரு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இருக்கும் எங்களுடைய தலைவர்கள் அறிக்கைகளை விடுவார்களே ஒழிய ஒரு புரட்சிகரமான ஒரு புதிய சிந்தனையான கருத்துக்களை முன்வைத்து, இப்போ தேசிய தலைவர் வரைக்கும் ஒரு புதிய கருத்தோடு புதிய சிந்தனையோடு வந்தார். அப்போது மக்கள் ஆரம்பத்தில் ஒரு இளைஞலாக இருந்தாலும் கடைசியாக அவரை தலைமையில் தூக்கி வைக்கின்றும் தெய்வமாக கும்பிடும் மக்கள் இருக்கிறார்கள். அதே போல் சிங்கள மக்கள் பகுதியிலும் தென்பகுதியிலும் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கும் ஆட்சியாளர் அனுராக் திசாநாயக்கா கூட இது அவர் ஆரம்பத்தில் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இப்போது சில உரிமைகளை அவர் தரக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அவருடைய மக்களுக்கு இன்று அவர் செய்வது ஒரு புரட்சி போல் தான் அமைகிறது. இப்போ எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஈடாக அவர் நிற்கிறார்கள். அவரும் ஒரு புரட்சிவாதி என்று சொல்லி சிங்கள மக்களால் போற்றப்படுகிற ஒரு சில தமிழ் மக்களால் கூட அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதை பார்க்கும்போது இப்படியான புரட்சியவாதிகள் தான் ஒரு இனத்தின் விடுதலையோ அல்லது ஒரு இனத்தின் விடிவையோ கட்டி காக்க முடியும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் சீமானும் ஒரு புரட்சிவாதி. அவர் ஒரு தனியாளாக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ அவதூறுகளை சந்தித்தும் விடாது. ஒரு சீட்டை கூட இன்றைக்கு 5 முறை தேர்தல் 6 முறை தேர்தல்களை சந்தித்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறாவிட்டாலும் என்று அவருடைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த முறை இந்த மாநாட்டை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவருடைய வளர்ச்சி. அவர் இந்த 234 தொகுதிகளிலும் யாரை நிறுத்தப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடம் இருக்கிறது. அதிலும் தாவேக கட்சியிலிருந்து ஒரு முக்கிய நபர் போட்டியிடும் அதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு புதியவர் எல்லோராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு புதுமுகத்தை மேடையில் அறிவிக்க இருக்கிறார். அந்த தாவேக கட்சியில் முக்கிய நபர் போட்டியிட போகும் அந்த இடத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினரை அறிவிக்க இருக்கிறார். அது பலராலும் அறியப்பட்டு ஒரு நேர்மை உள்ளவராக அறியப்படும். பேரெண்ணம் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்தில் சீமானும் எந்த தொகுதியில் நிற்கப் போகிறார் என்ற அறிவிப்பும் இந்த மேடையில் அறிவிக்கப்படும். இப்படி பலருடைய அறிவிப்புகளும் வரும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குமானால் சீமான் இந்த முறை வெல்வாரா என்று பலர் கேட்டிருந்தார்கள். பல முறை தோத்தாலும் இந்த முறை அவருடைய மதிப்பு கூடியிருக்கிறது. வெல்வார், ஆட்சியை பிடிக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் பலர் அல்லது சிலர் பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய அறிகுறி நிச்சயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சீமான் நிற்கப் போகிற தொகுதியில் சீமான் நிச்சயமாக ஒரு கட்சியின் தலைவராக இந்த முறை பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய நிலைதான் அதிகமாக இருப்பதாக காணொலிகள் மூலம் நாங்கள் அறியக்கூடிய இருக்கிறது. நிச்சயமாக அவர் வரவேணும். நிச்சயமாக சீமான் அல்லது நாம் தமிழரில் ஒரு சில ஆட்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் சென்றால்தான் எங்களுடைய விடுதலையும் மேலும் உலக பரப்பில் ஒலிக்கும், இந்திய பரப்பில் ஒலிக்கும். நாம் தமிழர் ஆட்சி அமையும் போது 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆட்சியை பிடித்தால் அவர் இந்திய அரசை பணிய வைத்து எங்களுக்குரிய தீர்வுக்கும் வழிவகுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஜெயலலிதா இருந்த பொழுது 40க்கு 40, இன்றைக்கு திமுக 40க்கு 40 பாராளுமன்ற தொகுதியில் வச்சிருந்தும் ஒரு பிரயோசனம் இல்லை. சட்டமன்றத்தில் ஆட்சியாக இருந்தும் ஒரு பிரயோசனம் இல்லை. அப்படிப்பட்ட தொகுதிகளை மக்கள் சீமானை கொடுக்க வேண்டும். இந்த மக்கள், நான் மீண்டும் இந்த எவரிலும் எதிர்கட்சிகளில் குறை சொல்லி இந்த மக்கள் தான் குறை. இந்த மக்கள் 5க்கும் 10க்கும் பிச்சைக்குமாக காசை வேண்டி போட்டு இப்போ இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான கட்சிகளுக்கு வாக்கு போடுகிறார்கள்.
திமுக அதிமுகவை துடைத்தெறியவன். அவர்கள் இப்போ 70 வருஷமாக ஆண்டுட்டார்கள். மாறி 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 வந்து 50 வருஷமாக ஆண்டு தமிழகத்தை குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். சும்மா போலி அரசியல் நடத்துகிறார். எனவே புதிய அரசியல் புரட்சியர்கள் சீமான் வெல்ல வேண்டும். சீமான் வென்றால் நாளை உலகில் தமிழன் மீண்டும் எப்போது தேசிய தலைவர் இருக்கும்போது உலகத் தமிழினம் எப்படி தமிழ் தலை நிமிந்து இந்த உலகப்பரப்பில் வாழ்ந்ததோ நின்றதோ, எங்களுடைய தாயத்திலும் தமிழ் இனம் தலை நிமிந்து நின்றது தேசிய தலைவர் இருந்த காலம். அதுபோல் சீமான் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் தாயகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகப்பரப்பில் உள்ள அனைத்து தமிழர்களும் மீண்டும் தலை நிமிந்து வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை பாருங்கள். பார்த்த பின்பு அது பற்றிய கருத்தோட்டத்தை பின்பு அறிவித்தர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். நன்றி.